மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸல லஹு ஷிஃபா. அல்லாஹ் உருவாக்கிய எந்த நோயும் இருக்காது, அதற்கான சிகிச்சையையும் அல்லாஹ் உருவாக்காமல் விட்டிருக்க மாட்டான். இப்போ மேலோட்டமா பார்த்தா இது நம்பிக்கை தர்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பாசிட்டிவா கேட்குது. கவலைப்படாதீங்க, எங்கோ ஒரு மருந்து இருக்குன்னு சொல்ற மாதிரி தெரியுது. ஆனா நீங்க குரானை படிச்சு பார்த்தா இந்த வாக்கியத்தின் முதல் பாதியிலே ஒரு பெரிய இறையியல் தியாலஜிக்கல் பிரச்சனை இருக்கு. வார்த்தைகளை கவனமா பாருங்க. அல்லாஹ் உருவாக்கிய நோயின்னு சொல்றாங்க. இந்த கருத்து என்ன சொல்லுது? கடவுள் வைரஸ்களை தயாரிக்கிறவர் மாதிரி காட்டுது. கான்சரை அவர் டிசைன் பண்ணுறார், அல்லது ஒரு தொற்று நோயை உருவாக்கி மக்களை இலக்காக ஆக்குறார் மாதிரி அர்த்தம் தருது. ஆனால் குர்ஆன் நமக்கு என்ன கருத்து கொடுக்கும்? கடவுளையும் துன்பத்தையும் பற்றி பேசும்போது சரியான அடக்கம், எட்டிகெட் என்ன என்ன சொல்றாருன்னு பாருங்க. சூரா 26 வசனம் 80. வைதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபீனி. இப்ராஹிம் சொல்றார், நான் நோயாளியான போது அவன்தான் என்னை குணமாக்குகிறான். இங்க இலக்கணத்தையே கவனிங்க. அவர் கடவுள் என்னை நோயாளியாக்கும் போதுன்னு சொல்லல. பொறுப்பை அவர் தானே ஏத்துக்கிறார். நான் நோயாளியானேன். அது இயற்கை சிதைவு இருக்கலாம், ஆரோக்கிய விதிகளை நான் மீறி இருக்கலாம், இல்லைனா சுற்றுச்சூழல் காரணம், தணிக்கை பார்த்து காட்டி. ஆனா குணமடைதல், ஷிஃபா, அதை பற்றி பேசும்போது அதை அவர் நேரடியாக கடவுளுக்கே சேர்த்து கொடுக்கிறார். குர்ஆன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கும்? கடவுள் காரண விளைவு, காஸ் அண்ட் எஃபெக்ட் கொண்ட ஒரு பரிபூர்ணமான அமைப்பை உருவாக்கினார். நாம் அந்த விதிகளை உடைக்கும் போது மாசுபாடு, ஊழல், பேராசை அல்லது அறியாமை மூலமாக நோய்கள் உருவாகுது. ஜஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கசபத் ஐதியன் நாஸ். குரான் இதையும் சொல்றது. மனிதர்களின் கைகளால் அவர்கள் செய்த செயல்களின் காரணமாக தான் நிலத்திலும் கடலிலும் ஊழல் தோன்றுது. மனிதர்கள் தண்ணீரை மாசுபடுத்தி அதனால் நோயாளியாகிறாங்கன்னா அந்த குறிப்பிட்ட நோயை உருவாக்கிறான். அந்த நிலைமைகளை நாம் தான் உருவாக்கினோம். அப்படின்னா ஆம், மருந்துக்கான வளங்களை இயற்கையில் கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆனால் குழப்பிக்க வேண்டாம், நோய் வருவது அந்த அமைப்பை மீறியதால். நன்மை, குணமடைதல், ஷிபா, அது அல்லாஹுவிடமிருந்து தான். நம்ம தவறுகளை எல்லாம் மிக கருணையுள்ள அல்லாஹுவின் மேல் போடுறதை நிறுத்த வேண்டும். ஷைத்தான் புத்தகங்களை விட்டுவிட்டு குரான் பால் வறுக்க. வஸ்ஸலாமு அலைக்கும்.